ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். மத்தியானம் வடித்த பழைய சாதம் ஒரு கப்பு இருந்தால் போதுங்க. 10 நிமிஷத்தில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிஜமாக சொல்கிறேங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கோதுமையில் பாலெல்லாம் எடுக்க வேண்டாம், இன்னும் மைதா பால் எடுக்க வேண்டாம், எதுவுமே சேர்க்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு பட்டுன்னு செஞ்சிடலாம். அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே உங்களை ஆச்சரியப்படுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா நான் மத்தியானம் வடித்த சாதம். அது கொஞ்சம் சாயங்காலம் ஆயிடுச்சு. அதனால் இப்போ நான் 4 மணிக்கு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்கள், ஒரு கப்பு நான் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆறின சாதம் தான். இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 150 கிராம் சர்க்கரை இருந்துச்சு இந்த சாதத்துக்கு. நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் நெய் தேவைப்படும். ரொம்ப நெய்யெல்லாம் தேவையே படாது. இந்த 3 பொருள் தாங்க. இப்போ அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப்பு சாதம் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. இது கூடவே இந்த சாதம் நல்லா அரைப்படுறதுக்காக தண்ணி ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக, திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படியே மை மாதிரி இருக்கணும், குறகுறப்பாலாம் அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி இது போல் மையாக அரைச்சி திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அல்வா கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இது போல் நல்லா அகலமான ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த 150 கிராம் சர்க்கரையை அதில் போட்டுக்கோங்க. அல்வாவுக்கு நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலை, அதனால் அடுப்பை ஹையில் வச்சுக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கேரமலைஸ் ஆகணும், நல்லா கரியணும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஹையிலே வச்சிட்டிங்கன்னா இது போல் சூப்பரான ஒரு கலர் கிடச்சிரும் உங்களுக்கு அல்வாவுக்கு நேச்சுரலாகவே. கொஞ்சம் இது போல் நல்ல கலர் வந்த உடனே அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் வரணும். அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்தில் இது போல் நல்ல திக்கான ஒரு கேரமல் கலரில் வந்துடும். இப்போது இந்த அளவுக்கு வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு அல்வாவுக்கு நேச்சுரலான ஒரு கலர் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்க அந்த சாதத்தை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதில் சேர்த்துருங்க. டக்குன்னு சேர்த்துருங்க. சேர்த்த உடனே உங்களுக்கு அப்படி கட்டிப்படுற மாதிரி இருக்கும். நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாதம் அந்த சக்கரை பாகோடு அப்படியே கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் போல் அப்படி கிண்டணும். கிண்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாதம் அந்த நல்ல சர்க்கரையோடு கரைஞ்சி நல்லா தெளிஞ்சு வரணும். இடையில என்ன பண்ணுங்கள், நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அந்த நெய்யை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இடையில கொஞ்சம் கேப்பு விட்டு ஒவ்வொரு டீஸ்பூனாக உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெய் 2 டீஸ்பூன் போல் ஊற்றியாச்சு. 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அல்வா அப்படின்னாலே ஏலக்காய் தானே, அதனால் ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 4-5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இது போல் அப்படியே நல்லா ஷைனிங்காக கிளாஸியாக வந்துடும். இப்போ கடைசியாக இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்ற உங்களுக்கு நல்லா இது போல் ஷைனிங்காக வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேன்லேருந்து ஒட்டாமல் அப்படி விலகிக்கிட்டு வரும் அல்வா. கடைசியாக கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக பாதாம் ரெண்டையுமே நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் கிண்டுங்க. கிண்டிட்டு இந்த சமயம் பார்த்தீங்கன்னா நல்லா அல்வா திரண்டு வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. அல்வா நல்லா சூடாக சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப எம்மியாக தெரியுது இல்லையா. இதை நல்லா இலையில வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இது என்ன சாதத்திலேயே செஞ்சது, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே பக்குவத்தோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பரான டெக்ஸ்சராக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.